அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிஜி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸை கொடுத்துருந்தேன். அதாவது தமிழுக்காக தமிழ் தகுதித்தாளுக்காக என்னோடய கையால் எழுதப்பட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை ஒரு அமௌண்ட்டுக்கு நான் கொடுத்தேன். எல்லாருமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்தேன் இல்லையா, அதில் எத்தனை கேள்விகள் வந்திருந்தது? நான் ஹேண்ட் நோட் வந்து நம்பி கொடுத்தேன். ஸோ நான் ஜிகே கொடுக்கல, ஜிகே ஒரு சிலவங்க வாங்கினாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவாதத்தோடு கொடுத்தேன். இதிலேருந்து 40 கேள்விகள் மேலே வரல அப்படின்னா நான் வந்து என்னை கேள்வி கேட்கலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூஃபோட நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வகுப்புலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 வகுப்புலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். அதில் முதல்ல 6ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 7ஆம் வகுப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. இது 7ஆம் வகுப்பு, இது பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்புலேருந்து ஒரு 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ டோட்டலாக 6ல் ஒரு 10 கேள்விகள், 7ல் ஒரு 4 கேள்விகள், 8ல் ஒரு 9 கேள்விகள். டோட்டலாக ஒரு 9, 10, 4, 14, 14, 9, 23. ஸோ டோட்டலாக 6 to 8 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 23 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஸ்டின், எங்கேருந்து கேட்கப்பட்டது, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கட்டிங்கோட உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது வந்து உங்களுக்கு விளங்கும். ஓகேவா? முதல்ல 6ஆம் வகுப்புலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க. தமிழ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? தமிழ் மட்டும் தான் நான் வந்து நோட்ஸ் கொடுத்தேன். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து பிஜி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா வாங்காதவங்க இதை வாங்கிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் இப்போ இருந்து படிக்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் படிக்காமல் போனதுனால தான் வராமல் இருக்குமே தவிர மற்றபடி என்னுடைய நோட்ஸ்லேருந்து நிறைய கேள்வி வந்திருக்குது. அதை ப்ரூஃபோட கொடுக்குறேன். ஸோ முதல் கேள்வி பார்ப்போமா? முதல் கேள்வி தான் இருக்கு பாருங்கள். எனக்கு கிடைத்த அந்த கொஸ்டின் டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சி டைப் கொஸ்டின். அதாவது பிஜி எக்ஸாமில் ஏபிசிடி இந்த மாதிரி 4 கொடுப்பாங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி டைப் அப்படிங்கிற கொஸ்டின் டைப் கிடச்சிது. ஸோ சி டைப்பில் தமிழ் தகுதித்தாளில் லாஸ்ட் கேள்வியாக இருக்கும், 150 கேள்வியாக இருக்கும். 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க தமிழ் தகுதித்தாளில். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் நான் வந்து 6ஆம் வகுப்பில் 16வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ அதுக்கான அந்த இதை கொடுக்குறவங்களுக்கு 16வது கேள்வி தான் இருக்குது பாருங்கள். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது என்னது? எதுகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ எதுகை ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இப்போ எதுகை என்பது என்னது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. டிஎன்யூ சர்வி போர்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுகை எதை சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்து இந்த பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அவர் பொறுத்துக. ஸோ அந்த சி டைப் கொஸ்டினில் 71வது கேள்வியாக கேட்டிருப்பாங்க. என்னுடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் 44வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ நோட்ஸ் வாங்கினவங்க பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா அதில் செக் பண்ணி பாருங்கள். 6ஆம் வகுப்பில் 44வது கேள்வி கீழே இருக்குது பாருங்கள். 44 குறியில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரைன்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்துகள் அந்த ஒழிக்கக்கூடிய கால அளவில் வந்து கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. குறியில் எழுத்து, நெடில் எழுத்து, ஆயுத எழுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட அந்த இது கேட்டிருக்காங்க. அதில் ஒரு குறியில் இருக்குது, ஒரு ஒற்று இருக்குது, அதாவது மையெழுத்து இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 மாத்திரை வரும். ஓகேவா? ஸோ அப்போது அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. குறியில்னா என்னது? 1 மாத்திரை. 1 மாத்திரை எங்கே இருக்குது? டியில் இருக்குது. அடுத்து நெடில் எழுத்துனா என்னது? 2 மாத்திரை சியில் இருக்குது. ஆயுத எழுத்துனா என்னது? அரை மாத்திரை எங்கே இருக்குது? ஏல இருக்குது. கல்லுனா என்னது? 1.5 மாத்திரை பியில் இருக்குது. ஸோ டிசிஏபி எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். டிஎன்யூ சர்வி போர்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணால் ஆன்சர் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வாங்கினவங்க நான் கொடுக்குற சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்கப்பா. 6ஆம் வகுப்பில் 44வது கேள்வி நான் எழுதியிருப்பேன். நீங்கள் பார்க்காம போயிருந்தால் உங்களுக்கு மறந்துருக்குமே தவிர என்னோடய கொஸ்டினில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் படிக்காமல் போனால் இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னோடய கொஸ்டினில் இருக்குது. அடுத்த கேள்வி இந்த இருக்கு பாருங்கள். அந்த சி டைப் கொஸ்டினில் 138வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. என்னுடைய அந்த கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 49வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். என்ன கேள்வி? முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுவதுன்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தாங்க பிஜி எக்ஸாமில். இது என்னுடைய கேள்வி 49வது கேள்வி எழுதியிருப்பேன். எங்கே இருக்குது? இந்த மேலே இருக்குது. சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள். இது போன வருடம் கேட்ட கொஸ்டின் தான். அதை ரவுண்டு போட்டு வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் போட்டு எழுதியிருப்பேன். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ அப்போது முத்தமிழ்
காப்பியம்னா எதை குறிக்கக்கூடியது? சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது. சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம் என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி இது பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று கேள்வி. அதில் வாக்கியம் 2 மட்டும் என்னுடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸில் இருக்கும், வாக்கியம் 1 இருக்காது. ஓகேவா? ஸோ வாக்கியம் 2 நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணாலே வாக்கியம் 1 உங்களுக்கு சரியாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் வாக்கியம் 2 மட்டும் எழுதியிருப்பேன். என்ன வாக்கியம்னு பாருங்கள். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். இதை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 59வது கேள்வி எழுதியிருப்பேன். டிஎன்எஸ்ஆர்பி போர்டு அதாவது பிசி எக்ஸாமில் 115வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. 59 தான் பாருங்கள். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? பறவைகள் இடம்பெயர்தல் அப்படி சொல்கிறாங்க, வலசை போதல் என்று சொல்கிறாங்க. அப்போ நானும் என்னது வலசை போதல் என்று கூறியிருக்கிறேன். ஸோ அப்போ சரியான ஆன்சர் தான். கூட்டு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆன்சருமே பார்த்தீங்க அப்படின்னா அதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரியான ஒன்று. அடுத்த கேள்வி என்ன இருக்கும்? ஒரு பொறுத்துக்கு. ஓகேவா? பொறுத்துக்கள் மிக்சடாக கேட்டிருந்தாங்க. அதில் அந்த ஒரு மட்டும் என்னுடைய நோட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ அது 10ஆம் வகுப்புலேருந்து வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து 6ஆம் வகுப்புல மட்டும் கொடுக்குறேன். என்ன நூல்? ஆத்திச்சூடி. எல்லாமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க இந்த நோட்ஸை படிச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுருக்கலாம். ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார் எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 99வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமில் 76வது கேள்வியாக இருக்கும். சி டைப் கொஸ்டினில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 6ஆம் வகுப்பில் 99வது கேள்வி எங்கே இருக்குது? மேலே இருக்குது. என்ன இருக்குது பாருங்கள். ஔவையார் எழுதிய நூல்கள்னு போட்டு ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழின்னு சொல்லி எழுதியிருப்பேன். நீங்கள் பிடிஎஃப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ ஆத்திச்சூடி இயற்றியவர் யார்? ஔவையார். இந்த ஒன்றை வச்சு ஆன்சர் போட்டுடலாம், அதனால் சொல்கிறேன். ஓகேவா? ஆத்திச்சூடி ஔவையார் எங்கே இருக்கார்? டியில் இருக்கார். ஓகேவா? அதாவது 3க்கு டி வரணும். 3க்கு 2 இடத்துல டி வரதா போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று தெரியும், நம்ம அடுத்த வண்டியில் பார்க்கலாம். அடுத்த கேள்வி நான் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்து வகையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தவறான இணையை கண்டறின்னு சொல்லிட்டு பிசி எக்ஸாமில் 123வது கேள்வியாக கேட்டிருப்பாங்க. சி டைப் கொஸ்டினில். டைப் கொஸ்டின் மாறும்பா, நம்பர் மாறும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே? எனக்கு எடுத்து சி டைப் கொஸ்டின். சி டைப் கொஸ்டினில் 123வது கேள்வி. என்ன கேள்வி? அதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்காங்க ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இது எல்லாம் வினா எழுத்துக்கலாம். இது என்னுடைய அந்த கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 167வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 167 எங்கே இருக்குது? கீழே இருக்கும் பாருங்கள். 167 வினா எழுத்துக்கள்னு போட்டு ஏ, யா, ஏ, ஓ, சாரி ஆ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓ. இதெல்லாம் என்னது? வினா எழுத்துக்கள். அப்போ மேலே ஏ கூற்று வந்து சரியான கூற்று. அடுத்து இந்த 2 என்னுடைய இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் 3ஆவது கேள்வி எழுதியிருப்பேன். டி ஆப்ஷன் டி இருக்கு இல்லையா? அ, இ, ஊ எல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறத என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 161வது கேள்வியை எழுதியிருப்பேன். 161 இந்த இருக்குது. சுட்டெழுத்துக்கள்னு போட்டு அ, இ, ஊ அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். நான் இந்த பிடிஎஃப் வாங்க அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 2 கேள்வி வந்திருக்குது. இந்த ஒரு ஆனால் ஒரே கொஸ்டின் தான். ஆனால் நான் எழுதுனிலிருந்து இந்த 2 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது 2 ஒரே கேள்வி இடம் வச்சிருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் தான் படிச்சிருந்தா இந்த இதில் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 2 படிச்சிருப்பீங்க, அந்த 1 தான் இருக்குது. இது இணை எழுத்துக்கள்னு தெரியும். இதுதான் என்னது? மெய் எழுத்துக்கள்லாம் புள்ளி வச்சுக்கணும், புள்ளி வைக்கல. ஸோ அப்போ தவறான இணை என்னது? ஆப்ஷன் சி தான் என்னது? தவறான இணை. இதை ஆப்ஷனாக விடையும் கொடுத்துருந்தாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டில். அடுத்து இந்த வரைக்கும் பாருங்கள். இது வருஷம் கேட்கக்கூடிய கேள்வி. போன வருஷமும் கேட்டிருந்தாங்க, இந்த வருஷமும் கேட்டிருந்தாங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டுன்னு சொல்லி பிசி எக்ஸாமில் சி டைப் கொஸ்டினில் 142வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதை என்னுடைய கையில் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 187வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 187வது கேள்வி எங்கே இருக்குது? கீழே இருக்குது. 187 வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாமா? 1780 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 1780 என்பது சரியான ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையுமே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்து இது பாருங்கள். இது ஒரு பொறுத்துக்கு. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் போயிட்டுருந்தாங்க. இந்த பொறுத்துக்கு தான் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் இந்த எல்லா விடையும் உங்களுக்கு தெரிய வச்சிடும். ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் என்னுடைய இது நோட்ஸை பார்த்து படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இந்த பொறுத்துக்கு ஈஸியாக போட்டுருக்கலாம்ப்பா. அப்படி என்ன கொஸ்டின்? 145வது கேள்வி. மண் அப்படின்னா ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. நடந்தான், அவனை, மாநகர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அந்த இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. என்ன சொல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றே எழுதியிருப்பேன். லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். மாநகர் அப்படிங்கிறது இருக்குதா? இதை நான் எழுதியிருப்பேன். எங்கே எழுதியிருப்பேன்? என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 6ஆம் வகுப்பில் 192வது கேள்வியை எழுதியிருப்பேன்.
192 எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் 192. மாநகரம், அங்கே மாநகர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மாநகரம்னு நான் எழுதியிருக்கிறேன். அது என்ன தான்? உரிச்சொல். ஸோ உரிச்சொல்னு வரக்கூடியது. மாநகரம் இருக்குது, உரிச்சொல் வரக்கூடியது. அங்கே மாநகர்னு இருக்குது, அது மாறி வரலாம். அப்போது இங்கே உரிச்சொல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உரிங்கிறது ஒரே இடத்துல தான் இருக்குது. எங்கே இருக்குது? லாஸ்ட்டில், அதாவது ஆப்ஷன் 7 இருக்குது. ஸோ இப்போ மாநகருக்கு என்ன வரணும்? லாஸ்ட்டாக ஏ வரணும். லாஸ்ட்டாக ஏ எங்கே இருக்குது? ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிசிபிஏ. இதான் எனது சரியான ஆன்சர். இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும், இதுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். இதை ஒழுங்காக படிச்சிருந்தாலும் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக போட்டிருந்தவங்க சரியாக போட்டிருக்கலாம். அடுத்த கேள்வி இந்த இருக்கு பாருங்கள். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். இது பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாமில் சி டைப் கொஸ்டினில் 89வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதை என்னுடைய அந்த 6ஆம் வகுப்பு கையில் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 213வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 213 எங்கே இருக்குது? இந்த கொட்டியே இருக்குது. ஓகே, 213 அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் என்ன நூல்? ஆசிய ஜோதி. ஸோ அப்போ ஆசிய ஜோதி எங்கே இருக்குது? ஆப்ஷன் 7 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது எனது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி. ஸோ உங்களுக்கு 6 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு வெயிட் பண்ணுங்கள். 6ஆம் வகுப்பு முடிஞ்சது. ஸோ 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்வி சொல்லியிருந்தேன்? 10 கேள்வி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 6ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முடிஞ்சது. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. 7ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் கேள்விகள் கொஞ்சம் குறைவாக தான் கேட்டிருந்தாங்க. டக்குன்னு முடிச்சிடலாம். 8லையும் குறைவாக தான் கேட்டிருந்தாங்க. 7ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வி, அதாவது நமக்கு மார்க் எடுக்கக்கூடிய 70 மார்க் ஜிகே பார்ட் அதில் கேட்டிருந்தாங்க 7ஆம் வகுப்பு இருந்து. இந்த இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தாளில் வரலப்பா, நம்மளுக்கு 70 மார்க் வரும் இல்லையா ஜிகே பார்ட், அதில் வந்த ஒரு கேள்வி என்னுடைய நோட்ஸ்லேருந்து வந்திருக்குது. இங்கே பாருங்கள் என்ன கேள்வி. சிடிபி கொஸ்டினில் 5வது கேள்வியாக இருக்கும். என்ன செக் பண்ணிக்கோங்க. வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்னு இருக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவேரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கூற்று என்னுடைய அந்த கேள்வி இடம்பெற்றிருந்தது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் 126வது கேள்வியை எழுதியிருப்பேன். 7ஆம் வகுப்பு 126 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அது என்ன சொல்லியிருக்கேன்? பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை நூல்களை இயற்றியவர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ அப்போ நான் மாற்றி எழுதியிருக்கேன், அவங்க மாற்றி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டினப்பாலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தெரிஞ்சாலே போதும். இந்த ஒரு கூட்டு சரியாயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு கூட்டு கேட்டிருந்தாங்க. இது எதில் கேட்டிருந்தாங்க? ஜிகேவில் கேட்டிருந்தாங்கப்பா, தமிழ் தகுதித்தாளில் இல்லை, ஜிஎஸ் பாட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாருமே மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. சோழ மன்னர்களை தலை சிறந்தவர் கரிகாலன். இது ரெண்டுமே சரியாக இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா முதல் கூற்று சரி, 2ஆம் கூற்று சரியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் என்னது கரெக்டான ஆன்சர் போட்டுக்கலாம். கரெக்டான ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரியான 1. ஸோ நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இங்கே வந்து நெடிய பாடல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒரு நூல் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. செய்யுளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாட்டு இருக்குன்னு அதை பாடல்னு சொல்லலாம், அதை ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது நூல்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கிடைக்காது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை பாடல்னு சொல்லலாம், நெடிய பாடல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செய்யுள் அப்படிங்கிற பேரை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரியான 1. ஜிகே பாட்டில் கூட கேட்டிருக்காங்கப்பா. ஜிகே பாட்டில் 3 4 தமிழ் கொஸ்டின் வந்துச்சு. அதில் 3 கொஸ்டின் என்னுடைய நோட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஜிகேவில். ஓகேவா? ஜென்ரல் நாலேஜில், தமிழ் தகுதித்தாளில் இல்லை. அதே நான் உங்களுக்கு ப்ரூஃபோட கொடுத்துட்றேன். 8ஆம் வகுப்பு ஒன்று கேட்டிருப்பாங்க, 7ஆம் வகுப்பு வந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அந்த ஜிஎஸ் பேப்பரில். இன்னொரு கொஸ்டின் முன்னாடி இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தாள் கேட்கப்பட்ட கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னா நான் வந்து என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 7ஆம் வகுப்பில் 243வது கேள்வியை எழுதியிருப்பேன். பிசி எக்ஸாமில் 97வது கேள்வி கேட்டிருப்பாங்க. 243 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டைன்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ இப்போ பாளையங்கோட்டை எங்கே இருக்குது? இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி பாளையங்கோட்டை என்பது சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த ஜிகே பார்ட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின். உளவியல் பகுதியில் 2 தமிழ் 3 தமிழ் கேட்பாங்க இல்லையா? அதில் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்? 65வது கேள்வியாக இருக்கும் சி டைப் கொஸ்டினில். தகழி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆகும் கேட்டிருக்காங்க. இது என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 7ஆம் வகுப்பில் 260வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 260 எங்கே இருக்குது? கீழே இருக்குது. இருக்கு பாருங்கள். தகழி அப்படின்னா அகல் விளக்கு.
நாரணன் அப்படின்னா திருமால்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ இப்போ தகழி அப்படின்னா என்னது, அகல் விளக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் படிச்சிருந்தா ஜிகேவில் ஒரு கொஸ்டின் தப்பு விட்டுருக்க மாட்டீங்க. ஓகேவா, மேக்ஸிமம் எல்லாம் சரியாக போட்டிருப்பீங்க. ஒருவேளை படிக்காமல் தப்பு பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் படிச்சிருந்தா என்னது நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி அகல் விளக்கு என்பது சரியான ஆன்சர். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே இதுதான் சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஜிகேவிலே பாருங்கள், உங்களுக்கு பிசிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மார்க்லேயே என்னுடைய ஹேண்ட் நோட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் மொத்தத்தில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் 2 என்னோடய நோட்ஸ் இருக்குது, இன்னொன்று 8ஆம் வகுப்பில் இருக்குது. பின்னாடி பார்த்துருவோம் நம்ம. இன்னொரு பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்புலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். இது நம்ம வந்து தமிழ் தகுதால் கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின், ஒரு செய்யல் கொடுத்து என்ன நூல்லேருந்து கேட்ட கொஸ்டின். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 7ஆம் வகுப்பில் 276வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 276வது கேள்வி எங்கே இருக்குது, கீழே இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். 276 மேலே போயிடுச்சு, ஒரு வெயிட் பண்ணுங்கள். இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்கும். ஓகேவா, நான் லாஸ்ட்டாக கொடுத்துட்றேன். இது மூவ் பண்ண முடியாத ஆப்ஜெக்டை இதுக்கு பின்னாடி இருக்கும்போது நீங்கள் நோட்ஸ் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். 276வது கேள்வியாக இருக்கும், அந்த பாடல் எழுதியிருப்பேன். ஓகேவா, அது ஒரு கொஸ்டின் ஆச்சு, முடிஞ்சுது. அதுக்கடுத்து 7ஆப்பில் ஒருத்தவரைக்கும் குறைய தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து 8ஆம் வகுப்பு போயிடுவோம். 7ல் முடிஞ்சுது. அடுத்து 8ஆம் வகுப்பில் வந்து பார்ப்போம் நம்ம வந்து. அப்போ 7 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், 4 சொல்லியிருந்தேனோ. ஆமாம், 7 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 8ஆம் வகுப்புலேருந்து பார்க்கலாமா. 8ஆம் வகுப்புலேருந்து முதல் கேள்வி எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். முதல் கேள்வி இதில் ஒரு கூற்று கேள்வி, அதில் ஒரு கூற்று மட்டும் என்னுடைய எக்ஸாமில் அந்த ஹேண்ட் நோட்ஸில் இருக்குது, அதை கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின், இந்த இருக்குது பாருங்கள். சி டைப் கொஸ்டினில் 99வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. என்ன வாக்கியம் 2ல் இருக்கும் பாருங்கள். பஞ்சம கும்மிகள் நூலை தொகுத்தவர் புலவர் குழந்தை ஆவார்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இந்த கேள்வி நான் வந்து எங்கே எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 2வது இயலில் 15வது கேள்வியை எழுதியிருப்பேன். எங்கே, 8வது வகுப்பு 2வது இயல் 15வது கேள்வி. இந்த இருக்குது பாருங்கள், 15வது கேள்வி. பஞ்சகும்மிகள் நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசு. இவர் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சகும்மிகள் அப்படிங்கிற அந்த நூலை தொகுத்திருப்பார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பஞ்சகும்மிகள் நூலை தொகுத்தவர் புலவர் குழந்தை அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது தவறான கூற்று 1 மட்டும் தான் சரியான ஒன்று. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் சரியான 1. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். 74வது கேள்வியை கேட்டிருப்பாங்க சி டைப் கொஸ்டினில். நீலகேசியில் பிறவி துன்பத்தை நீக்கும் மருந்துகளில் ஒன்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். உபசமம், நிழல் இகழும், நல்லொழுக்கம், பூனாய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே எழுதிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 3வது இயலில் 4வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். இது 8ஆம் வகுப்பு, இது 3வது இயல், இது 4வது கேள்வி. எங்கே இருக்குது, 4வது கேள்வி தான் இருக்குது பாருங்கள். நீலகேசி கூறும் மருந்துகள் எத்தனை, 3. என்னெல்லாம், நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அவங்க கொடுக்குறது நல்லறிவு ஆப்ஷனில் இல்லை, நற்காட்சியும் ஆப்ஷனில் இல்லை, இந்த நல் ஒழுக்கம் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, நல்லொழுக்கம், இதுதான் என்னது சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி நல்லொழுக்கம் என்பது சரியான ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு எல்லாமே இருக்கும்பா, சிலபஸ் படி எல்லாமே கவர் ஆகிரும். ஓகேவா, நீங்கள் வந்து குரூப் 4 யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 4 வர போகுது. இல்லை நான் எஸ்ஏ படிக்க போகிறேன்னு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிசி படிக்க போகிறோம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் கவர் ஆகிரும். தமிழ் தான் முழுக்க பள்ளி பாடப்புத்தகம் எடுக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்கள். சி டைப் கொஸ்டின் 141வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. வேற்றுமை உறுப்புகள் என்பவை எவைன்னு கேட்குறாங்க. இதை என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 4வது இயலில் 20வது கேள்வியை எழுதியிருப்பேன். 20வது கேள்வி எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ரவுண்ட் போட்டிருப்போம். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இது வந்து வேற்றுமை உறுப்புகள்னு போட்டு எழுதியிருப்பேன். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஐ ஆல் கு, ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஐயாளுக்கு இன்னது கண். ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு சார்புலையும் கொடுத்த ஒரு ஆன்சர். உங்களுக்கு ரிவிஷன் ஆன்சருக்கு இன்னும் கூடி சீக்கிரம் விடுவாங்கப்பா. ஸோ ஆன்சருக்கே விட்டுட்டு தான் அப்புறமா ரிசல்ட் விடுவாங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் ஒரு இன்றைக்கி ஆன்சருக்கே விட்றாங்கன்னா அதுலேருந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு ரிசல்ட் விட்ருவாங்க. ஸோ ரிசல்ட் தாமதமாக வராது, சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வரதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆளை எடுத்து ஃபிசிக்கல் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஃபிசிக்கல் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி அல்லது பிப்ரவரியில் இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் ஜனவரி மாதம் வைப்பாங்க, பொங்கலுக்கு அப்புறம் வச்சுருவாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி,
51வது கேள்வி சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ் பார்ட், ஜிகே பார்ட், உங்களுக்கு ஃபிசிக்கல் உதவக்கூடிய அந்த மார்க்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இதை பார்க்க போகிறோம். இது கிரேஸ் மார்க் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கிரேஸ் மார்க் கிடைக்குமா கிடைக்காது எனக்கு நான் சொல்லலை. ஆனால் என்னுடைய கோர்ஸ் என்னுடைய நோட்ஸ் நான் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 8ஆம் வகுப்பில் 7வது இயலில் 15வது கேள்வியாக எழுதியிருப்பேன். கீழே காமிக்கிறேன். 15 எல்லாரும் பாருங்கள். 15 அதில் நான் அப்படின்னு வந்தால் அல்லேன், நாம் அப்படின்னு வந்தால் அல்லோம், நீ அப்படின்னு வந்தால் அல்லை, நீவீர்னா அல்லர் அப்படின்னு எழுதணும். அவன் அப்படிங்கிற பேரில் வந்தால் அல்லன் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அவள் வந்தால் அல்லல், அவர்னு வந்தால் அல்லர், அக்துன்னு இருந்தால் அன்று. ஸோ அப்போது இங்கே பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். அதில் அவன் வருது அப்படிதானா. ஸோ அவன் அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்போ சரியான வார்த்தை என்னதான் இருக்கலாம். அவன் வந்தால் என்ன போடணும், நம்ம வந்து அல்லன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ அல்லன் எங்கே இருக்குதுங்க, ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் அவங்க ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. யார், டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. ஸோ ஆப்ஷன் டி, பானையை உடைத்தது அவன் அல்லன். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சராக வரணும். ஏன்னா உங்களுக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அவன் வந்தால் என்ன போடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அவள் வந்தால் என்ன, அவர், நாம், நீ இந்த மாதிரி வந்தால் என்ன போடுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க இலக்கணத்தில். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பானையை உடைத்தது அவன் அல்லன். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும். ஆன்சருக்கு ரிவிசைடு ஆன்சருக்கு வரட்டும், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் இது பார்த்திங்கன்னா தமிழ் தகுதியாளர் கேட்ட கொஸ்டின். நிரப்புக 149 கேள்வியை கேட்டிருப்பாங்க சிடைப் கொஸ்டினில். ஒன்றே டேஸ் ஒருவனே தேவன். இதை பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 8வது இயலில் முதல் கேள்வியை எழுதியிருப்பேன். எங்கே இருக்குது முதல் கேள்வி, இந்த இருக்குது பாருங்கள். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் படமாடா கோயில் பகர்வதற்கு ஒன்று ஈயில் என்று கூறியவர் யார், திருமூலர் எழுதியிருப்பேன். அவங்க அதை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கல, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செய்யுள் வரிகளிலேயே ஒரு வார்த்தை கட் பண்ணிட்டாங்க. என்னத்தை, குலமும் அப்படிங்கிற வார்த்தை கட் பண்ணிவிட்டு அது என்ன வரும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ குலம் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ குலம் என்பது சரியான ஆன்சர். இதை படிச்சுருந்தால் நீங்கள் இதை ஆன்சரை ஈஸி பண்ணியிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் இது பார்த்திங்க அப்படின்னா 94வது கேள்வி கேட்டிருப்பாங்க சிடைப் கொஸ்டினில் தமிழ் தகுதித்தாளில். வாக்கியம் 1 பாருங்கள். 63 நாயன்மார்களில் ஒருவர் திருமூலன் சொல்லியிருக்காங்க. அடுத்த கூற்று வாக்கியம் 2 பாருங்கள். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி என்னுடைய கையில் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 8வது இயலில் 3 மற்றும் 4வது கேள்வியாக எழுதியிருப்பேன். என்னப்பா 8ஆம் வகுப்பில் 8வது இயல் அதில் 3 மற்றும் 4வது கேள்வியாக எழுதியிருப்பேன். எங்கே இருக்குது, மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், 3வது கேள்வி 4வது கேள்வி. 3வது கேள்வி முதல்ல பார்ப்போமா. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். ஸோ அப்போ முதல் கூற்று சரியான ஒன்று அப்படின்னா 63 நாயன்மார்கள் ஒருவர் திருமூலர். அப்போ நம்ம இதான் ஆன்சர், நம்ம கரெக்டு தான் முதல் கூற்று. 2வது கூற்று பார்ப்போமா. 4வது கேள்வி என்ன போட்டிருக்கிறேன், திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது, 3000. அதில் பக்கத்தில் எழுதிருப்போம் பாருங்கள், 10ஆம் திருமுறைன்னு எழுதியிருப்பேன். ஆனால் அங்கே உங்கள் கூற்றில் கொடுத்துருக்குது 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை யார் எழுதியிருப்பா, மாணிக்க வாசகர் திருவாசகம் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பார். ஸோ அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, கூற்று 2 தவறான 1. இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இது தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த பொறுத்துக்கையில் ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு நூல் கேட்டிருந்தாங்க. என்ன நூல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேத்தா எழுதிய நூலான ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலை கேட்டிருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா என்னுடைய கையில் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் 8ஆம் வகுப்பில் 9வது இயலில் 7வது கேள்வியாக எழுதியிருப்பேன். 7வது கேள்வி எங்கே இருக்குது, மேலே கீழே தான் இருக்குது. 7வது கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒருவர் மேத்தா. அவர்களுடைய நூல்கள் போட்டு எழுதியிருப்பேன். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்னு சொல்லி போட்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ அப்போ இந்த நூல் எழுதினவர் யார், மேத்தா. பொறுத்துக்கு எங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்னு சொல்லி மேத்தா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இதுதான் பொருத்தமான ஒன்று. இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. மற்ற 3 நூல்களும் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க. அதை நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போது 8ஆம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வேறு இருக்கா பார்த்துருவோமா. வேறு கேள்வி இருக்குதா, இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள், இன்னும் இருக்குது. ஓகேவா. வாக்கியம் 1, புத்தரின் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் அம்பேத்கர் படைப்புகளில் ஒன்று. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்தாளில் 126வது கேள்வியை கேட்டிருப்பாங்க சிடைப் கொஸ்டினில். இந்த ஒரு கூற்று பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த கையில் எழுதப்பட்ட பாடக்குறிப்புகளில் கொடுத்துருப்பேன். எங்கே, 8ஆம் வகுப்பில் 9வது இயலில் 17வது கேள்வி. 17 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. புத்தரும் அவரின் தம்மமும் நூலின் ஆசிரியர் யார், அம்பேத்கர் எழுதியிருக்கனா.
புத்தரின் அவரின் தம்மமும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அம்பேத்கர். ஸோ அப்போ முதல் கூற்று சரியான ஒன்று. ரெண்டாவது கூற்று சரியாக தவறா அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது கொஸ்டின் எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறேன்? இந்த இருக்குது பாருங்கள். அம்பேத்கர் இறந்த ஆண்டு 1956ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அவர் மறைவுக்கு பின் 57 கொடுத்துருக்காங்க. 1957ஆம் ஆண்டு புத்தகம் வெளியானது. கரெக்டு தானே? ஏன்னா 56 இறந்துட்டார். அப்போ அதுக்கப்புறம் வெளியே வந்திருந்தா கூட 57 தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியான ஆன்சர். அப்படி தான் டிஎன்யூஸ் போலியுமே பார்த்தீங்கன்னா ஆன்சரை கொடுத்துருந்தாங்க. வேறு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இந்த பாருங்கள், ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 8ஆம் வகுப்பு நோட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதில் லாஸ்ட் பேஜாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் பேஜில் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள் எழுதி நான் வந்து பேப்பரில் ஒட்டி அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருப்பேன். அதுலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஓரெழுத்து ஒரு மொழியில் ஆ என்பதன் பொருள் என்ன? ஆ அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்கள், முதல் இதாக எழுதியிருப்பேன். ஆனா என்னது? பசு. ஈ அப்படின்னா கொடு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா? ஸோ புக்கில் இல்லது மட்டும் இல்லை, புக்கில் இல்லாதது தான் எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது? பசு. ஆப்ஷன் சியில் இருக்கு இல்லையா, பசு என்பது சரியான ஆன்சர். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடியுது. ஸோ 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 கேள்வி கேட்டிருப்பாங்க. 9 கேள்வி நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு நிரூபிச்சிட்டேன். ஸோ அப்போது 6, 7, 8 இந்த 3 வகுப்புகள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23 கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி? 6ஆம் வகுப்பில் 10 கேள்விகள், 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கேள்விகள், 9ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 9 கேள்விகள். டோட்டலாக கூட்டினா எவ்வளோ வருது? 10, 14, 14, 6, 20, 23 கேள்விகள் வரும். ஸோ 23 கேள்விகள் தான் என்னது 6லேருந்து 8 வரைக்கும் கேட்டுட்டாங்க. உங்களுக்கு தமிழ் தகுதித்தாள்னு எலிஜிபிள் மார்க்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 மார்க் தான். 32ல் 23 கழிச்சா 12ல் 3 போச்சுன்னா 9, இன்னும் 9 கேள்விகள் தான் வரணும். ஓகேவா? அது உங்களுக்கு 9ஆம் வகுப்புலேயே 9 கேள்வி வந்துடும். ஓகேவா? போன வருஷம் மார்க்கு தான். அதாவது டோட்டல் 80 கொஸ்டின். 80 கொஸ்டினில் பாதிக்கு மேலே, பாதி எவ்வளவு? 40 ப்ளஸ் கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட பாடக்குறிப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்னுடைய நோட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், கிட்டத்தட்ட 60 மார்க் வரைக்கும் நீங்கள் தமிழ் தகுதித்தாள் வாங்கியிருக்கலாம். என்ன தான் நீங்கள் வந்து அதை தமிழ் தகுதித்தாள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினாலும் உங்களுக்கு வந்து வேறு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், மற்ற தமிழ் எலிஜிபிலிட்டிஸ் நடக்கக்கூடிய மற்ற தேர்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னது இந்த நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக படித்தா போதும், தமிழில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம்பா. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின் எடுத்துக்கோங்களா, 50 கொஸ்டின் நோட்ஸ் வந்து வந்திருக்கும் வச்சுக்கோங்க. 50 கொஸ்டின் வந்திருக்குது, மீதி இருக்கக்கூடிய 30 கொஸ்டின் தான். 30 கொஸ்டினில் எப்படி ஒரு 20 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா படிக்காமலே ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் தமிழ் தகுதித்தாளில் இருந்தது. ஸோ அதனால் 50 + ஒரு 20 எவ்வளவு? டோட்டலாக ஒரு 70 மார்க் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் தகுதியால் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இந்த 70 கேள்விகள் தான் நீங்கள் வந்து குரூப் 4க்கு யூஸ் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? குரூப் 4ல் இதே மாதிரி சேம் மெத்தட் தான் உங்களுக்கு. போன குரூப் 4ல் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய இந்த நோட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 44 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ 44 கேள்விகள் நீங்கள் படித்து இந்த நோட்ஸை படிக்க போகிற மாதிரி இருக்கும். மித்த கேள்விகள் எல்லாமே ஓரளவு படிக்காமலே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ கேட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சிம்பிளாக பண்ண ரொம்ப படிக்காமல் லைட்டாக தமிழை பற்றி அறிவு இருந்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி கேள்விகள் தான் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ குரூப் 4க்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நோட்ஸை வாங்கிக்கலாம். இல்லை நான் அடுத்த வருஷம் பிசிக்கு நான் படிக்க போகிறேன், எஸ்ஐக்கு படிக்க போகிறேன், இல்லை வேறு எதாவது தமிழ் தகுதித்தாள் சார்ந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம்னா அப்போ கூட நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட விலை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அதை பிரிண்ட் எடுத்தோ அல்லது மொபைலில் பார்த்தோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.